டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்புகள் 49,000 உயர்வு. நாமலிங் கிரீஸ் வழக்கு இந்திய சாட்சியாளர்களுக்கு அழைப்பாணை. பரீட்சைகள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விசேட தொடர்ந்து சேவை. டிப்பர் வாகன இலக்கு தகடு மோசடி, போலீஸ் உத்தியோகத்தர் கைது. இரவு முதல் வானிலையில் திடீர் மாற்றம், பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. 5 மணி நேர விசாரணையின் பின் சிசிஐபியில் இருந்து வெளியேறிய ரோஹித ராஜபக்ச. பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், ஜனாதிபதி அறிவிப்பு. அடுத்தடுத்து உலுக்கிய நிலநடுக்கங்கள், 32 பேர் பலி, நூற்றுக்கணக்கானோர் படுகாயம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை முழுவதும் பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 49,000 உயர்ந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இந்த அச்சுறுத்தலின் தீவிரத்தை இன்னும் முழுமையாக உணரவில்லை என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஊடகங்களிடம் பேசிய தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பதில் இயக்குநர் வைத்தியர் கபில கனகரா நிலைமை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும், நோய் பரவலை கட்டுப்படுத்த சமூக விழிப்புணர்வும் தீவிர பங்கேற்பும் அவசியம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் கவலையின் அளவை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் டெங்கு செயல்பாட்டு அறை மூலம் 47 முறைப்பாடுகள் மட்டுமே பெறப்பட்டுள்ளன என்று அவர் மேலும் கூறியுள்ளார். மேலும் 0119663366 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டெங்கு பாதிப்புகளை தெரியப்படுத்தலாம் என்று கூறியுள்ளார். இந்த தொலைபேசி எண் வார நாட்களில் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 8 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நுழம்பு பெருகும் இடங்களை அடையாள முறைப்பாடுகளை வழங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது நீதி சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைகளின்படி 2 இந்திய சாட்சிகளுக்கு அழைப்பாணைகள் அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அந்த 2 சாட்சிகளையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்ததை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ண சுவந்திரகொட இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். நாட்டில் ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக தெரிவித்து இந்தியாவின் கிரீஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவித்து சட்டமா அதிபரினால் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான பரீட்சைகள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமார் லியனகி முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். அதன்படி பரீட்சைகளுக்கான கால அட்டவணையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை எனவும், முன்னர் அறிவிக்கப்பட்ட திகதிகளிலே பரீட்சைகளை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் தெரிவிக்கையில் 2025 9ஆம் மாதம் 14ஆம் திகதி வெளியிடப்பட்ட அறிக்கை பிரகாரம் 2026ஆம் ஆண்டிற்கான பரீட்சைகளுக்கான கால அட்டவணை நடைமுறைப்படுத்தப்படும். மாணவர்கள் அனைத்தும் பரீட்சைகளுக்கும் தோற்றுவதற்கு தேவையான கற்றல் காலத்தை கருத்தில் கொண்டதன் பின்னரே இந்த கால அட்டவணை தயாரிக்கப்பட்டது. இதன்படி கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையானது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் திகதி வரையில் நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் திகதி முதல் ஏப்ரல் 24ஆம் திகதி வரையில் கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் உயர்தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை எதிர்வர ஜூலை மாதத்தில் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் திகதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது.
12ஆம் தரத்திற்காக நடைபெறும் பொது தகவல் தொழில்நுட்ப பாடத்திற்கான பரீட்சையானது அக்டோபர் 24ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 22ஆம் தேதி முதல் எதிர்வரும் ஜூலை 16ஆம் தேதி வரையில் கோரப்பட்டுள்ளன. இதேவேளை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை டிசம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரையில் நடைபெறவுள்ள நிலையில் எதிர்வரும் ஜூலை மாதத்தின் ஆரம்பத்தில் இதற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கு நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் என தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை நோக்கி பயணிக்கும் பக்தர்களுக்காக விசேட தொடர்ந்து சேவைகளை முன்னெடுக்க இலங்கை தொடருந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த மாதம் 29ஆம் தேதி இடம்பெறும் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இந்த விசேட தொடர்ந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலை நோக்கி பயணிக்கும் பக்தர்களின் போக்குவரத்து வசதிக்காக தற்போது இயக்கப்படும் தொடர்ந்துகளுக்கு மேலதிகமாக பின்வரும் விசேட தொடர்ந்து சேவைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இந்த தொடர்ந்து சேவைகள் திட்டமிடப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு முள்ளியவளை போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கடந்த 2024ஆம் ஆண்டு நீதிமன்றில் முற்படுத்த வேண்டிய டிப்பரின் இலக்கத்துக்கு பதிலாக வேறு டிப்பர் ஒன்றின் இலக்கத்தினை பயன்படுத்தி நீதிமன்றில் முற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பாக கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் முள்ளியவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான சூழலில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது அவர் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இன்று இரவு முதல் அடுத்த சில நாட்களுக்கு மழை வீழ்ச்சி தற்காலிகமாக அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று சில தடவைகள் மழை பெய்யக்கூடும். அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித் ராஜபக்ச மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறியுள்ளார். ரோஹித ராஜபக்சவிடம் சுமார் 5 மணித்தியாலங்கள் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மிரிகான பகுதியில் அமைந்துள்ள 2 நிறுவனங்களில் 19 மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தற்போதைய விசாரணைக்காகவே அவர் அங்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த சில மாதங்களுக்குள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் 1979 பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொண்டுவரப்பட்ட போது நீண்ட காலமாக சிறப்பு விதிகளும் தற்காலிக சட்டங்களும் கொண்டுவரப்பட்டன. பயங்கரவாத தடுப்பு சட்டம் ஓராண்டுக்கு ஒரு தற்காலிக சட்டமாக கொண்டுவரப்பட்டது. இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி கடந்த 46 ஆண்டுகளாக போராட்டம் நடந்து வருகிறது. தங்கள் சுதந்திரத்தை விரும்பும் மக்களுக்கு நாட்டில் உள்ள இந்த கடுமையான சட்டத்தால் பிரச்சினை இருந்து வருகிறது. நீண்ட காலமாக இந்த சட்டத்தை ரத்து செய்ய மக்கள் போராடி வருகின்றனர். இந்த ஆண்டு பயங்கரவாத தடுப்பு சட்டம் ரத்து செய்யப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலா நாட்டை அடுத்தடுத்து தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் காரணமாக இடிந்து விழுந்துள்ள கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் அவசரகால மீட்புக் குழுவினர் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை அதிகாரிகள் நாட்டின் பிரதான விமான நிலையத்தை மூடி பாடசாலைகளை இடைநிறுத்தியும் பேரிடருக்கு பதிலளிக்கும் வகையில் சுகாதார பணியாளர்களை திரட்டியுள்ளனர். இதனால் 1000 முதல் 10,000 பேர் பலியாக இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது.
எனினும் இந்த எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என்றும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.